அனைவருக்கும் வணக்கம். உண்மை டிவி மூலியமாக நம்ம அனைத்து இந்து மக்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த குறுகிய நேரத்தில் என்னோட அறிவு கட்டிய திருக்கோயில் நிலங்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொலியினோட நோக்கமே என்னவென்றால், இறைவன் சொத்து இறைவன் அந்த நோக்கத்தில் ஒரு திருக்கோயில் சொத்துக்கள் சம்பந்தமாக ஒரு 11 விவரங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் சுருக்கமாக நம்மளுக்கு தரப்பட்டுள்ளன. அந்த விவரத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம் இந்திய திருநாட்டில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் 4.5 லட்சம் 5 லட்சம் சம்பந்தமாக ஏக்கர் நிலங்கள், இனாம் நிலங்கள் நம் திருக்கோயில் சம்பந்தமாக உள்ளன. தற்பொழுது 50,000 அல்லது 1 லட்சம் ஏக்கர் மேலான நிலங்கள் எல்லாம் திருக்கோயில் பேரில் இல்லாமல் மற்ற 3ஆம் தரப்பினரிடம் உள்ளன. அது சம்பந்தமாக நாம் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. மெஜாரிட்டியான பெரும்பான்மையான நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. அதில் ஒரு 11 குறிப்புகள் உள்ளன. அதில் முதல் குறிப்பு, இனாம் நிலங்கள் மீது உரிமை மூலம் கோரி அதனை மீட்டெடுக்க காலவரையே ஏதுமில்லை என்று நம்மளுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் நம்மளுக்கு சாதகமாக உள்ளன. இனாம் நிலங்கள் 99 வருட குத்தகைக்கு விடப்பட்டிருந்தாலும் அதை நம்ம திருக்கோயில் நிர்வாகம் மீட்கலாம் என்று நம்மளுக்கு சாதகமாக உள்ளது. மூன்றாவதாக, இனாம் நிலங்கள் மீது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இனாம் நிலங்கள் மீது யாரும் எதிர்மறை உரிமை அட்வர்ஸ் பொசஷன் கோர முடியாது. திருக்கோயில் சொத்து திருக்கோயிலுக்கு, உதாரணத்திற்கு எந்த ஒரு நிலத்தின் சார்பாக முதலில் என்ன நம்மளுக்கு நடவடிக்கை கைமாறும் என்னவென்றால், முதல் ஒரு பத்திரப்பதிவு செய்வார்கள் பதிவாளர் அலுவலகத்தில். அதை வைத்துக்கொண்டு பட்டா மாற்றுவார்கள். பத்திரம் பதிவு, பட்டா மாற்றம் அதில் சப்டிவிஷன் உட்பிரிவு செய்வார்கள். பின்ன அதுக்கடுத்தது அதில் பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்குவாங்க. பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், பின்ன தொடர் நடவடிக்கை இபி கனெக்ஷன் வாங்குவாங்க. இதுபோக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் எத்தனை பத்திரங்கள் பதிவு செய்திருந்தாலும், எத்தனை பட்டாக்கள் மாறியிருந்தாலும், எத்தனை கைகள் மாறியிருந்தாலும், கண்டிப்பாக திருக்கோயில் நிலங்களை திருக்கோயிலுக்கே நம்ம மாற்றிக்கொள்ளலாம். யாரும் எதிர்மறை உரிமை கோர முடியாது என்று சாதகமாக உள்ளன. இனாம் நிலங்கள் மீது ரைட் வாரி பட்டா கொடுத்திருந்தாலும் நாம் சிவில் நீதிமன்றங்களின் மூலம் உரிமை மூலம் கோரி அதனை மீட்டெடுக்க வழக்கு தாக்கல் செய்து நிறைய திருக்கோயிலோட நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. இனாம் நிலங்களின் வாடகைதாரராக இருக்கும் நபர் அந்த கட்டணம் அமைந்த நிலங்களின் மீது உரிமை கோர இயலாது. அடுத்த ஒரு முக்கியமான விவரம், இனாம் நிலங்களை அறநிலைத்துறை ஆணையரின் அனுமதி ஏதுமின்றி இந்திய ட்ரஸ்ட் ஆக்டின் படி விற்பனை செய்ய தனிநபருக்கும் முடியாது. நீதிமன்றங்கள் உத்தரவிட்டாலும் அத்தகைய விற்பனைகள் செல்லாது என்று நம்மளுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் சாதகமாக உள்ளன. இனாம் ஒழிப்பு சட்டம் 1963 வாய்ந்த இனாம் ஒழிப்பு சட்டம் சிவில் நீதிமன்றங்களின் சட்டப்பூர்வமான தலையீடுகளை கண்டிப்பாக தடுத்திட முடியாது என்று நம்மளுக்கு சாதகமாக உள்ளன. ரைத்துவாரி பட்டா வழங்க முற்படும் போது, இது பழைய சம்பவங்கள், இனாம்தாரரான திருக்கோயிலுக்கு அறிவிப்பு அனுப்பாமல் விசாரிக்க இயலாது. ஆனால் இது போல சம்பவங்கள்னால் நிறைய கிராமங்கள் முதற்கொண்டு கிராமங்கள், ஒன்றியங்கள், தாலுகாக்கள், மாவட்டங்கள், மாநகராட்சிகள் போல நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா மட்டுமில்ல, இந்தியா முழுமைக்கும் திருக்கோயில் இனாம் நிலங்கள் ஒருதலை பட்சமாக இனாம் ஒழிப்பு சட்டம் அந்த மூலியமாக நடந்துள்ளது. ஆனால் அது போல நோட்டீஸ் அனுப்பாமல் இருப்பதும் செல்லாது என்று நிறைய நம்மளுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் சாதகமாக உள்ளன. உதாரணத்துக்கு ஒரு திருக்கோயில் நிர்வாகம் உள்ளது. அந்த திருக்கோயில் நிர்வாகம் அல்லது அறநிலைத்துறை சார்பாக இருந்தாலும், அறநிலைத்துறையின் உதவி ஆணையருக்கு நாங்கள் ஏசிக்கு அனுப்பிவிட்டோம் என்று கூறும் அறிவிப்பு திருக்கோயிலுக்கு அனுப்பப்படும் அறிவிப்புக்கு ஈடாகாது என்றும் நம்மளுக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் நம்மளுக்கு சாதகமாக உள்ளன. இனாம்தாரர் என்ற நிலையில் திருக்கோயிலுக்கு அறிவிப்பினை கட்டாயம் அனுப்புதல் வேண்டும் என்றுள்ளது. இது 10வது பாயிண்டாக நான் கூறுகிறேன். இனாம் நிலங்களை கண்டிப்பாக விற்பனை செய்திட முடியாது. யாரும் எந்த நிலத்திலும் கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் நம் இந்திய நாட்டின் சட்டத்தின்படி குறிப்பாக பெர்பெச்சுவல் மைனர் என்ற ஒரு வாக்கியம் உள்ளது. பெர்பெச்சுவல் மைனர் என்றால் நிரந்தர மைனர். மனிதராகிய நாம் 18 வயது வரைக்கும் நம்ம மைனராக இருப்போம். 18 வயதிற்கு மேல் நம்ம மேஜர் என்று நம்மளை கூறுகிறார்கள். நாம் மைனர் டு மேஜர் ஆகிறோம். ஆனால் கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி அது குழந்தை, நிரந்தரமான மைனர். அந்த நிரந்தரமான மைனரோட சொத்தை அனைவரும் காப்பாற்ற வேண்டும். அது குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், கீழ் நீதிமன்றங்களை விட உயர் நீதிமன்றம் அதனோட பாதுகாவலர். மைனர் சொத்தை உயர் நீதிமன்றம் காப்பாற்ற வேண்டும் என்று நிறைய சமீபத்தில் மதுரை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் கூட தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு கால் எடுத்து வைத்தால், உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளே கூறியிருக்கிறார்கள், நீ எந்த திருக்கோயில் சம்பந்தமான எதிர்ந்தாலும் பொதுமக்களாக நீங்கள் ஒரு பெட்டிஷன் மட்டும் தாக்கல் செய்யுங்கள். திருக்கோயில் அந்த பர்பெச்சுவல் மைனர், நிரந்தர மைனரான அந்த இறைவனுக்கு உண்டான அந்த மைனரோட சொத்தையும் காப்பாற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் தனி கேர் எடுத்துக்கொள்ளும் என்று கூறியுள்ளார்கள். அதனால் நாம தான் முயற்சி செய்ய வேண்டும். இனாம் நிலங்களை விற்பனை செய்திட முடியாது. இது போல முக்கியமான நிறைய கருத்துக்கள் எல்லாம் உள்ளன. அதுபோக குறிப்பாக எந்த ஒரு சொத்துமே அது தனிநபர் சொத்தா திருக்கோயில் சொத்தா என்று காண்பதற்கு உரிமை மூல ஆவணம் என்று உள்ளது. இனாம் சம்பந்தமாக டைட்டில் டீட் என்று உள்ளது. அது நிறைய அளவில்
ஆதீனங்கள் ஆதீனங்களிடம் அந்த உரிமை மூல ஆவணம் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தனிநபர்களிடம் திருக்கோயில் நிர்வாகிகளிடம் அது இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது 1854 1862 அந்த ஒரு காலகட்டத்தில் ஆங்கில இனாம் கமிஷன் மூலியமாக தரப்பட்டுள்ளது. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இனாம் தூய பதிவேடு என்று உள்ளது. ஒரு கிராமமாக இனாம் கமிஷன் பிரிட்டிஷ் பீரியடில் தரப்பட்ட இனாம் தூய பதிவேடு, அதுதான் மிகப்பெரிய முக்கியமான பதிவேடு. அதை நாம் தகவல் உரிமை சட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த 3வது பாயிண்ட் என்னவென்றால் SSR சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அல்லது ஓல்டு சர்வே ரெஜிஸ்டர் என்று உள்ளது. அது 1881 அது தமிழ்நாடு டிஜிட்டல் ஆர்ச்சிவ் என்ற தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஆவண காப்பு மூலியமாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தகவல் உரிமை சட்டத்தில் யாரிடமும் அதை நாம் தகவல் உரிமை சட்டத்தின் மூலியமாக பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் பெற்றுக்கொண்டால் 1881 ஓல்டு சர்வே ரெஜிஸ்டர் எடுத்துக்கொண்டால் நாம் அதற்கு முந்தைய ஆவணங்களையும் நாம் பரிசோதிக்கலாம். தற்போதைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதை கொண்டும் பரிசோதித்து அது திருக்கோயில் நிலமா தனிநபர் நிலமா என்று கண்டறியலாம். திருக்கோயில் பெயரில் நேரடியாக இருந்தால் ஈஸியாக சுலபமாக திருக்கோயில் பெயரில் மாற்றிக்கொள்ளலாம். வேற கைமாறி இருந்தாலும் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்து திருக்கோயில் பெயரில் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கடுத்தது RSR என்று 1914 ரீசர்வே அண்ட் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் என்றுள்ளது. அதையும் நாம் எடுக்கலாம். இதற்கு அடுத்தது செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் என்றுள்ளது. 1948 எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் 26 பிரகாரம் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் உள்ளது. அதிலையும் நிறைய திருக்கோயில் நிலங்கள் எல்லாம் சம்பந்தமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதற்கடுத்து செட்டில்மெண்ட் ஆஸ்லர் ஆர்டர் என்றுள்ளது. அதையும் நாம் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கலாம். அதற்கடுத்து சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் என்று 1963 ஒரு சட்டப்படி எந்த டாக்குமெண்ட்டையும் நாம் தகவல் உரிமை சட்டத்தில் பெறலாம். கரெக்ஷன் லிஸ்ட் ஏர் பர் த செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் உள்ளது. இதையும் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கலாம். UDR அப்டேட்டட் ரெஜிஸ்டர் 1985 உள்ளது. இதையும் நாம் தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கலாம். 10வதாக கம்ப்யூட்டர் சிட்டா என்பதை நாம் தற்போதைய வடிவில் ஆன்லைன் மூலியமாக ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இது போக நாம் எந்த ஒரு சொத்தையுமே அது தனிநபர் சொத்தா திருக்கோயில் சொத்தா என்று கண்டறிய தமிழ்நாடு அரசாங்கத்தின் தமிழ்நிலம் ஆப் என்று உள்ளது. அந்த தமிழ்நிலம் ஆப்பை நாம் பயன்படுத்தினால் நாம் இருந்த இடத்தில் இருந்து ட்ராக் செய்து அந்த சர்வே நம்பரை எடுத்துக்கொண்டால் நாம் 1881 ஆவணம் படி ஆன்லைனில் எடுக்கிறபடி அது தனிநபர் சொத்தா கோயில் சொத்தா என்று ஈஸியாக நாம் கண்டுகொள்ளலாம். இது போல நிறைய விஷயங்கள் உள்ளன. எல்லாரும் இறுதியாக அரசாங்கம் வரும் போகும், அதிகாரிகள் வருவார்கள் போவார்கள். ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு நகரத்திலும் ஒரு மாநகரத்திலும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி மக்கள் தான் முழு நேர பொறுப்பாளிகள். அவர்கள் மனது வைத்தால் திருக்கோயிலை காப்பாற்றலாம், திருக்கோயில் சொத்தை காப்பாற்றலாம். இது என்னோட தனிப்பட்ட அனுபவமாக எங்கள் கிராமத்தில் நாங்கள் போராடி 300 வருட அருள்மிகு கரிபெருமாள் திருக்கோயில் சார்பாக திருக்கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து என்று எல்லா பக்தர்களும் வழிபாடு செய்கிறார்கள். திருக்கோயில் சொத்துக்காக நாங்கள் போராடி கொண்டுள்ளோம். கூடிய விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பும் வரவிருக்கிறது. திருக்கோயில் சார்பாக திருக்கோயில் சொத்தும் விற்கப்படும். இந்த காணொலி பதிவின் மூலம் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் சொத்து இறைவனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இறைவன் சொத்தும் இறைவனுக்கே சேர வேண்டும். ஒரு எம்எம் நிலம் கூட தனியாரிடம் இருக்க நாம் விட வேண்டாம் என்று உறுதி கொள்வோம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வோம். அரசாங்கம் வரும் போகும், அது நடக்கும் நடக்காமல் இருக்கலாம். அதிகாரிகள் வருவார்கள் போவார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் எல்லா விவரங்களும் தெரியும். அது போக எல்லாரும் நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்து நல்ல விழிப்புணர்வாக இருந்து திருக்கோயில் காரியங்களை நாம் செய்தால் அது நம்மளுக்கும் உதவியாக இருக்கும். நம்மளுடைய 7 தலைமுறைக்கும் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் என்று கூறி எல்லாரும் 24 மணி நேரம் நம்ம உறங்குவதற்கு 8 மணி நேரம், அதுவாக பணிக்கு ஒரு 8 மணி நேரம், பாக்கி 8 16 பாக்கி 8 மணி நேரத்தில் ஏதோ நம்ம சிறிது நேரம் நாம் இறைவனுக்காக நாம் நம்மோட நேரத்தை செலவிட்டால் அது நம்மளுக்கும் நல்லதா இருக்கும், நம்மோட தலைமுறைக்கும் நல்லதா இருக்கும், நம்மோட நாட்டுக்கும் நம் இந்து சமயத்துக்கும் நல்லதாக இருக்கும் என்று கூறி இத்துடன் என்னுடைய இந்த காணொலி பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.